40 days ஃபிட்னஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 42. இன்றைக்கான ஒர்க் அவுட் சொல்லணும்னா லெக் ஒர்க் அவுட்டு. லெக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ரீ ஒர்க் அவுட்டாக ஒரு ரெசிபி ஒன்று செஞ்சுருந்தோம். அது நம்ம ஷார்ட்ஸில் போட்டுருவோம், போய் பார்க்காதவங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ரீசனாக லெக் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டோம். ஏன்னா ஸ்மித் மிஷின் வந்து ஆல்ரெடி ஒருத்தர் போட்டுட்டு இருந்தார், அதனால் ஸ்மித் மிஷின் ஃபஸ்ட்டு போட முடியாததுனால லெக் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டோம். வெயிட் ஆவரேஜான வெயிட்டில் வச்சு ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமான வெயிட் வரைக்கும் போனோம். பாருங்கள், மேலே எந்த அளவுக்கு க்யூஸ் பண்ணி ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கீழே இறக்குனா தான் அந்த மசில் வந்து டென்ஷன் ஆகும், கரெக்டான டென்ஷன் ஆகும். நம்ம கரெக்டான மசில் டென்ஷன் கொடுத்தா தான் நம்ம மசில் பில்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாத நம்ம எந்த இடத்துல போடுறோம் அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணி பண்ணணும், பொறுமையாகவும் பண்ணணும். எந்தளவுக்கு நம்ம பொறுமையாக போடுறோமோ அந்தளவுக்கு நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும். மேலே ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். கடைசி ஒரு 4 reps 5 reps முடியாதனால அந்த வேகமாக அடித்தான். மற்றபடி பொறுமையாக தான் போட்டுட்ருப்போம். பாருங்கள் எந்த அளவுக்கு கீழே பொறுமையாக விட்டு பண்ணுறோன்ட்டு. இது வந்து லெக்கில் வந்து பேக் எக்ஸ்டென்ஷனு. இது வந்து நம்மளோட க்ளூட்ஸ். அதுக்கப்புறம் க்ளூட்ஸ் அந்தளவுக்கு ஆக்டிவேட் ஆகுது, ஆனால் பேக் லெக் ஃபுல்லாகவே ஆக்டிவேட் ஆகும். எனக்கு அந்தளவுக்கு நேம்லாம் தெரியல, இருந்தாலும் ஒர்க் அவுட் கரெக்டாக தான் போடுவேன். உங்களுக்கு அந்த நேம் ஏதாவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து என்ன மாதிரி வீடியோ போடலான்றதும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்குமே அவ்வளோக்குலாம் தெரியாது, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லேர்ன் பண்ணுவோம், எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணுன்றதுக்காக தான் இதுக்குள்ளே வந்தேன். யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காதீங்க, நம்ம மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் நம்மளோட கோல் அச்சீவ் பண்ண முடியும். அடுத்து வந்து ஸ்மித் மிஷினில் ஸ்குவாடு. இந்தாண்ட 15 kg, இந்தாண்ட 15 kg, அவ்வளோதான் வச்சு என்னால் போட முடியுது. பெயிண்ட் அடிக்க போயிட்டு வந்ததுனால ரொம்பவே பாடி டயர்டாகுது. வேலை செஞ்சுட்டு உடனே வந்து ஒர்க் அவுட் போட முடியல, இருந்தாலும் போட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, கன்சிஸ்டன்சி இருக்கணும் நமக்குள்ளார. அப்படின்னா தான் ஒரு குட் ஹேபிட் வந்து டெவலப் பண்ண முடியும். அதுக்காக ரெகுலராக ஜிம் போயிடுறது. என்ன சுச்சுவேஷன் வந்தாலும், மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் என்ன ஆனாலும் ஜிம்முக்கு போயிடுறது. எப்போயாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலை வந்தால் லீவ் போடுங்க, மற்றபடி ரெகுலராக போகிறவங்க போயிட்டே இருங்க. அதனால தான் நானும் ரெகுலராக போயிட்டுருக்கேன். லெக்குக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. எந்த அளவுக்கு நம்ம அப்பர் பாடிக்கு கொடுக்குறோமோ அதே அளவுக்கு லெக்குக்கு கொடுக்கணும். இல்லை அப்படின்னா கோழி குஞ்சு கால் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆயிரும். எப்பயுமே வந்து அப்பர் பாடி கொடுக்குற அளவுக்கு லெக்குக்கும் கொடுங்க, அப்படின்னா தான் பாடி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா லெக்கை ட்ரைன் பண்ணவே மாட்டாங்க. 1 மாதம் 2 மாதம் அப்படியே எப்போயாவது ஒரு வாட்டி லெக்கு போட்டு மற்றபடி இந்த பைசெப்ஸ் செஸ்ட்டு மட்டும் போடுவாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் அப்பர் பாடினா ஷோல்ட்ரு, லோவர் பாடி ஃபுல்லாக ட்ரைன் பண்ணணும். அப்படின்னா தான் வந்து ஓரளவுக்கு ஃபிசிக் தெரியும். அதே மாதிரி கொஞ்ச நாள்லேயே வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதெல்லாம் கண்டிப்பாக வராது. ஜெனட்டிக் இருக்கிறவங்களுக்கு ஒரு 6 month இந்த மாதிரி ரிசல்ட் கொஞ்சமாக கிடைக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா 1 year 2 year எவ்வளோ நாள் வேணால் ஆகலாம். உடனே கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். ரெகுலராக போகணும். எதுவுமே வெற்றியோ தோல்வியோ ரெகுலராக போனால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அடுத்து வந்து 5th வேரியேஷனாக காப்ஸ் போட்டுக்கிட்டோம். சுத்தமாக காப்ஸ்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வேலைக்கு போகிறதுனால இந்த போட முடியல ஒர்க் அவுட்டு. இன்றைக்கி தான் வந்து காப்ஸுக்கே போகிறோம் ரொம்ப நாள் கழிச்சு. வெயிட்டே ஆட் பண்ணல பாருங்கள், எம்டியில் தான் வச்சு போட்டோம். ஆனால் ரெப்ஸ் அதிகமாக பண்ணணும். 3 sets போட்டோம் நாங்கள். 40 30 20 அப்படின்னு போட்டோம். ஒரு 100 reps வர மாதிரி அது வேரியேஷன் வச்சு போட்டோம். கடைசியாக வந்து போஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே பம்பு தெரிஞ்சுது. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எல்லா வேரியேஷன் போட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன்.